சங்கீதங்களின் புஸ்தகம் 56 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 56 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். இன்னும் உம்மை நம்புவேன். சங்கீதம் 71 சங்கீதத்தில் அங்கே 5 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். நீரே என் நோக்கம், என்னுடைய எண்ணம், என்னுடைய நோக்கம், என் சிந்தனை எல்லாம் நீங்க தான். சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை. நீங்க எல்லாரும் அப்படியே சின்ன வயசுல இருந்து அப்படியே 10th படிக்கிற வரைக்கும், ஏன் +2 படிக்கிற வரைக்கும் அப்படியே சொல்லுவோம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு நினச்சிவோம். அப்படியே சொல்லி அப்படியே பயந்து அப்படியே கொஞ்சம் இருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவங்க அப்படியே அந்த காரியம் வரைக்கும் இருப்போம். ஆனால் அப்படியே கல்லூரி வாழ்க்கைகளை போன உடனே, கல்லூரி வாழ்க்கைகளை கடந்து போன உடனே அப்படியே சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிருவோம். சிறகடித்து பறக்க ஆரம்பிச்சிருவோம். அதுவும் கொஞ்சம் அப்படியே வேலை கிடைத்து, வேலையில் உயர்வு, ப்ரமோஷன் எல்லாம் வந்துட்டு அப்படின்னா, அது வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கைப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து போய் அதன் பின்பு ஆரம்பிச்சிருவோம். நான் படித்தேன், நான் வேலை பார்த்தேன், நான் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருவோம். அந்த எண்ணத்துக்குள்ளே கடந்து வந்துடுவோம். அதெல்லாம் கவனிக்கணும். அப்போ அதனால் இங்கே தாவீது சொல்லுகிற பொழுது, நீரே என் சிறு வயது முதல் என்னுடைய நோக்கமும் என்னுடைய நம்பிக்கையுமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியம். இப்போ பாருங்க, இப்போ நாட்கள் வருகிற பொழுது சில தடைகளை சந்திக்கிறார், சில போராட்டங்களை சந்திக்கிறார், அநேக காரியம் அவருக்கு விரோதமாக எழும்புகிறது. அப்போ அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே என் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்குகிற பொழுது என்னை கைவிடாமலும் வரும் என்று சொல்லிட்டு, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் என்னை கைவிட்டா அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லைங்கிறாங்க. ஒரு கூட்டம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கும். சத்துருக்கள், நம்முடைய வீட்டார், நம்முடைய காரியம் நம்மை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ விழுவாங்கன்னு ஒரு கூட்டம் தேடிட்டே இருக்கும், ஒரு கூட்டம் தேடிட்டே இருக்கும். நம்ம உயர உயர, நம்ம ஆண்டவர்களை கடந்து வர அநேக மனுஷீக வல்லமைகள் நமக்கு விரதமாக எழும்போம். அதுதான் உலகம், அதுதான் உலகம். எப்படா விழுவாங்க? உயர்வை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டத்தை காட்டிலும் விழுவதை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் உலகத்தில் அதிகம். சொந்த வீட்டார் அதிகம், சொந்த குடும்பம் அதிகம். புறஜாதி மார்க்கத்தில் வந்தவர்களுக்கு அதை காட்டிலும் அது அதிகம். அங்கேருந்து கடந்து வந்திருப்போம். அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, நம்ம மார்க்கத்தை விட்டு, நம்ம சாமியை விட்டு நீ கடந்து போயிட்டா உனக்கு என்ன நடக்கும் பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ சறுக்கல் வரும், எப்போ கீழே விழுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சறுக்கல் வந்தால் போதும், அவ்வளவுதான், அங்கே ஆண்டவர் கைவிட்டு விட்டா, இனி அவ்வளவுதான், எழும்ப முடியாது, தேவன் அவளை கைவிட்டு விட்டார், அவளை தொடர்ந்து பிடியுங்கள், விடுவிப்பார் இல்லை, விடுவிப்பார் இல்லை என்கிற சூழ்நிலை கடந்து வரும். ஆனால் அந்த சூழ்நிலையில் 14ஆம் வசனம், இந்த சூழ்நிலை வருகிற பொழுது, நானோ எப்பொழுதோ கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறேன், நானும் எப்பொழுதோ நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், நான் எப்பொழுதும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறேன், கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற ஒரு காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற ஒரு காரியம். எசேக்கியாவை குறித்து வாசிக்கிற பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எசேக்கியாவின் நம்பிக்கை குறித்து ஒரு பெரிய சாட்சி எழும்புகிறது. வாசிப்போம்.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அன்னைக்கு இருந்த தேசத்தை ஆளுகை செய்த யூதாவின் ராஜாக்களில் இவனை போல எசேக்கியாவை போல அவனுக்கு முன்னும் பின்னும் ஒருவனும் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. நீ நம்மளை குறித்து சாட்சி எழுமணும். இவங்க ஆண்டவருக்குள்ள வந்த பொழுது எப்படி இருந்தார்களோ அதே காரியம் கடைசி வரைக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்கள் என்கிற சாட்சி நம்மை குறித்து எழுமணும். எங்க எசேக்கியாவை குறித்த அந்த சாட்சி, அவன் முன்னும் பின்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர். அவனுக்கு விரோதமாய் சீரியா தேசத்தினுடைய படை எழும்பி கடந்து வருகிறது. படை தளபதியாகிய ரப்சாக்கை எழும்பி நின்று அநேக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார். தவறான வார்த்தைகளை பேசி அவனை காயப்படுத்தி ஜனங்களுடைய இருதயத்தை கரைப்படுத்தி, யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், யார் உன்னை தப்பு வைப்பா, யார் உன்னை விடுவிப்பா என்று அறைகுவல் விடுகிற ஒரு காரியம். இன்னைக்கு சில மனுஷிக வார்த்தைகள் நம்மை சோர்ந்து போக பண்ணிவிடும். சில காரியங்கள், சில பேர் சொல்லுகிற வார்த்தை, அவங்க பயன்படுத்துகிற காரியம் சோர்ந்து போக பண்ணிவிடும். இங்க அப்படிதான் இந்த ரப்சாக்கே வந்து அங்க நிற்கிறான். தைரியமா வந்து நின்று, யார் மேல நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய், எப்படி நீ தப்பித்துக் கொள்ள முடியும், 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் முழுமையை வாசித்து பாருங்க. அவன் அறைகுவல் எடுக்கிற காரியம். அந்த சூழ்நிலையின் மத்தியில எசேக்கியா தேவ சமூகத்துக்குள்ள கடந்து வந்து ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து கடந்து அவருடைய பாதத்தை பிடித்து தேவ சமூகத்துக்குள்ள போராடி செபிக்கிறார். அவனுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நான் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆமென், அல்லேலூயா. நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன். அந்த வார்த்தை கடந்து வந்து அவனுக்கு காரியத்தில் கடந்து வந்த ஆசீர்வாதம். 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போ. 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு, அல்ல கவனிக்கணும், நான் பண்ணின விண்ணப்பத்தை கேட்டு, எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு தவறான வார்த்தைகள் யார் பேசினாலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்கு, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடங்கு, கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவா. அந்த வார்த்தை சொல்கிறது, யாரை நிந்தித்து தூசித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். யாரை நிந்தித்து தூசிக்கிறாய், யாருக்கு விரோதமாய் எழும்புகிறாய், இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு அல்லவா என்று சொல்லி கர்த்தர் அங்கே காரியத்தில் கர்த்தர் கடந்து வந்து அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நான் இன்னும் நம்புவேன். ஒரு சின்ன சறுக்கல் வந்த உடனே முறுமுறுத்துறாதீங்க. ஒரு சின்ன தடை வந்த உடனே கேள்வி கேட்டுறாதீங்க. கர்த்தர் உனக்கென்று ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காரியம் சொல்கிறது, அந்த 25ஆம் வசனம், வெகு காலத்துக்கு முன்பதாகவே நான் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதலால் நான் அதை திட்டம் பண்ணினேன். அப்படின்னா உனக்கு வெகு காலத்துக்கு முன்பதாய், நீ காயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாய் உனக்கு கொண்டு ஒரு திட்டத்தை கர்த்தர் பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். வெகு காலத்திற்கு முன்பதாக நான் அதை நியமித்திருக்கிறேன். பூர்வ காலத்துக்கு முன்பதாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். அதை தடுப்பவன் யார்? அந்த காரியத்தை சொல்லி அவர் 30ஆம் வசனத்தை சொல்கிறார். யூதா வம்சத்தாரில தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி மேல கனி கொடுப்பாங்க.
மேல கனி கொடுப்பாங்க. மறுபடியோ கர்த்தர் உன்னை கட்டு வைப்பா. மறுபடியோ கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ள நடத்துவா. நம்பிக்கையை விட்டு விடாத, நம்பிக்கையை விட்டு விடாத. எசேக்கியா நம்பிக்கையை விட்டு விடாதபடி நின்றபடினால கர்த்தர் அந்த தேசத்துக்காய் கர்த்தர் இறங்கி கடந்து வந்தார். 34ஆம் வசனம் அங்க சொல்கிறது, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பா. கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து அவர் நம்மை நடத்துகிறவர். நான் இன்னும் கர்த்தரை நம்புவேன்.